படும். அப்படி அமைச்சிருக்கிறான். இதை என்ன நினைச்சு மனுஷனுடைய வித்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நீங்க அதை புரியணும். எதை வச்சு அப்படி கட்டின அந்த கட்டடத்தை? சூரியன் ஒவ்வொரு நாளும் எந்த டிகிரியில எத்தனை கோணத்தில் இருக்குன்னு கரெக்டா கணக்கு எடுக்கிறான். அக்டோபர் 2ஆம் தேதி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அதுக்கு மேல ஓட்டை போட்டு விட்டான். அடுத்த நாள் வேற கொஞ்சம் தாண்டி இருக்கும், தள்ளிடும் சூரியன். அக்டோபர் 2ஆம் தேதிக்கு அந்த ஓட்டையில வர்ற மாதிரி என்ன செஞ்சுட்டான், கணக்கு பண்ணி அந்த அக்டோபர் 2 அன்னைக்கு அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்குன்னு கணக்கு பண்ணி அதுக்கு நேரம் ஓட்டையை போட்டு சட்டையை கொண்டு வச்சுட்டான். இப்ப என்ன செய்யுது, ஒவ்வொரு அக்டோபர் 2ஆம் தேதிக்கு அந்த இடத்துல சூரியன் வரும் கணக்கு பண்றான் பாருங்க. அப்ப ஒரு வினாடி முந்தினா கூட தெரியாது, 360 முத நாளைக்கும் தெரியாது, அடுத்த நாளைக்கும் தெரியாது, அன்னைக்கு மட்டும்தான் அது தெரியுது. வருஷத்துல என்னைக்கும் தெரியல. ஆனா வருஷம் அதே மாதிரி தெரியுது. வருஷம் அந்த அக்டோபர் 2ஆம் தேதி போனீங்கன்னு சொன்னா காந்தி சமாதியில காந்தியுடைய அஸ்தியில சூரியனுடைய வெளிச்சம் உழக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. எதுக்கு நான் சொல்ல வர்றேன், எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் அவன் இருந்தான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அற்புதமான ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பான். ஒரு வினாடி முந்தியும் பார்க்க இயலாது, 12 மணிக்கு தான் பார்க்க முடியும், 12:01க்கும் 11:59 பார்க்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு துல்லியமா அந்த ஒரு செகண்ட் சூரியன் இருக்கிற நேரத்தை கண்டுபிடிச்சு அவன் அந்த ஓட்டையை போட்டு கண்டுபிடிக்கிறான்னா ஒவ்வொரு வினாடி நேரமும் சூரியனுக்கு இயக்கம் இருக்கிறது, அசைவு இருக்கிறது, அந்த அசைவை அவை மீறுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செஞ்சிருக்கிறானே. இதை ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தா இல்லம்பானா, கண்டிப்பா ஒரு சூப்பர் பவர் இருக்குது, கண்டிப்பா கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு விளங்க மாட்டான். அதுதான் அல்லாஹ் உங்களை சிந்திக்க சொல்றான். எத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் படைக்கப்பட்டதை இவர்கள் சிந்திப்பார்கள், பூமி படைக்கப்பட்டதை சிந்திப்பார்கள். சிந்தித்து பார்த்து விட்டு இறைவா நீ ஈனுக்கு படைக்கல சொல்வார்கள். நீ வாழ்ற பூமியை எடுத்து வானத்தை விட்டுரும், வானத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு மேல அண்ணாந்து மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு ஆய்வு பண்றீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வை பற்றிய அறிவும் அதிகமாகும். அவருடைய வல்லமையை ஒவ்வொரு வினாடி நேரம் பார்க்கலாம். ஆகாயத்துல அந்த ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்கள், நட்சத்திரம் பார்க்கிறோம், அதெல்லாம் என்ன உங்க பூமியை தூக்கி 1000 பூமி அளவுக்கு பெருசு நட்சத்திரம். நீங்க பாக்குறீங்களே, கேன தெரியுது பட்டாணிக்கிற அளவுக்கு அதனுடைய சைஸ் என்ன, 1000 பூமிக்கு உள்ள சொருவலாம். அவ்வளவு பெரும்பாண்டமான கோள்களை படைச்சு எங்கேயோ நிப்பாட்டி இருக்கான். வெகு தொலைவில் இருக்கிறதுனால அது ரொம்ப சின்னஞ்சிறுசா உங்களுக்கு தெரியுது. ரொம்ப தொலைவு, சூரியனால விட பல கோடி மடங்கு தூரத்தில் இருக்கிற காரணத்தினால பட்டாணிக்கல்ல சைஸுக்கு நீ பாக்குற. அதெல்லாம் சிந்திக்க வேணாம், விட்டு நீ வாழுகிற பூமியை சிந்திச்சு பாத்தியா? நீ வாழ்றிய பூமி, எந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பூமியில அவன் செய்திருக்கிற அற்புதத்தை பாத்தியா? அற்புதம் தான், அப்படிப்பட்ட அற்புதம்ங்க. இந்த பூமி அமைச்சு வச்சிருக்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்படி அமைச்சிருக்கிறான், மேல மென்மையான பகுதி வச்சிருக்கிறான், கீழே கடினமான பகுதி அடுக்கடுக்கா தான் வச்சிருக்கிறான். பூமியை அடுக்கடுக்கா வச்சிருக்கான்னு அல்லாஹ்வும் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப அடுக்கடுக்கா எல்லாரும் திபாக்கா பூமியை அடுக்கடுக்காக நினைஞ்சிருக்கிறோம், படைத்திருக்கிறோம் சொல்றான். அப்ப அடுக்கடுக்கான இந்த பூமியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேல லேசான கூடு, மேல நம்ம இருக்கிற பகுதி. எதுக்கெல்லாம் அப்படி படைச்சிருக்கான்னா இங்க விவசாயம் பண்ணுவான், உழவு பண்ணணும், மாடு உழுவணும், கடப்பாறை வச்சு தோண்டணும், ஊடு கட்டணும், கிணறு தோண்டணும். இதுக்கெல்லாம் பாறையாவை இரும்பு ஆக்கி வச்சிருந்தான்னு வைங்க, மனுஷன் வாழ வேளாது. மனுஷன் வாழ்றதுக்காக வேண்டி பூமியில நம்ம கடினமான இறுக்கமான பகுதிகளை எல்லாம் உள்ளக கொண்டு போயிட்டு மேல என்ன பண்ணிருக்கிறான், ரொம்ப மென்மையான பகுதிகளை வச்சிருக்கிறான். உள்ள இறுக்கமான பகுதியும் மேல லேசான பகுதியுமா இருந்து ஒரு பொருளை சுத்தி விட்டா அது சீரா சுத்தவே செய்யாது, எந்த லாஜிக்கலையும் சுத்தவே செய்யாது. அவ்வளவுதான். இந்த பேப்பரை இதுக்கு மேல நான் வச்சுட்டேன், இது மேல வச்சுட்டு கீழே வச்சு தள்ளி விடுறேன். தள்ளி விட்டேன்னு சொன்னா இது கனமா உள்ளது அப்படி போகும், லேசா உள்ள இப்படி போகும். பார்த்திருக்கீங்களா? இப்படி தள்ளா என்ன ஆகும், பேப்பர் அங்க போகும், பேப்பர் இங்கிட்டு வந்துடும். ஏன்னா தள்ளுற வேகத்துல கனமானது முந்தி போகும், லேசானது வேகத்தை எதிர்கொள்ள முடியாம ரிவர்ஸ்ல முடியாந்துடும். இது நீங்க ஒரு பேப்பர்ல பலகைக்கு மேல பேப்பரை வச்சு ஒரு அட்டையை வச்சு தள்ளி பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், அந்த பூமியை கீழே கனமானது வச்சுட்டான், மேல லேசான வச்சிருக்கான். சுத்தும் பொழுது ஏருக்கு மாறதான் சுத்தணும். எந்த சயின்டிபிக்கா எடுத்தாலும் சரி சீரா சுத்துறதுக்கு வழியே இல்ல, ஏருக்கு மாறதான் சுத்தி தீரணும். அது உள்ளது இங்கிட்டு போனா இது இங்கிட்டு பார்க்க வரணும். இந்த ஆட்டத்திலே டெய்லி நிலச்சரிவு ஏற்படும். டெய்லி நிலச்சரிவு ஏற்படுத, ஒரு நாளைக்கு ஏற்படுச்ச பூகம்பம் இது ஒரு நாளைக்கு ஏற்படாது, ஒவ்வொரு செகண்ட் ஏற்படும். இது இங்கிட்டு போகுது, இது இங்கிட்டு போகுது, இது இங்கிட்டு உள்ளக்கு உள்ளது இங்கிட்டு போகுது, இது வெளியே உள்ள இங்கிட்டு வருது. கொடகொடன் 2 சுத்து செஞ்சோம்னா ஒரு கட்டிடம் ஒரு பங்களா ஒண்ணுமே நிக்க முடியாது. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, மலைகளை முளைகளாக நிறுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் என்ன பண்றான், மலையை கொண்டு பூமியில இறுக்கி அந்த கடினமான பாறை பகுதி இருக்க அது வரைக்கும் கொண்டு போய் இருக்கிறான். இப்ப பாருங்க, இந்த பேப்பரை
இதுல பசையை போட்டு நான் ஒட்டிட்டேன்னு வைங்க, இப்ப வராது. ஆணியை வச்சு இந்த பேப்பர் இதுல அரைஞ்சிட்டேன்னு வைங்க, அப்ப இந்த பேப்பர் கிட்ட வர இதோட சேர்ந்துகிட்டே போகும். அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மலைகளை நான் நிறுவி மேற்பகுதி அசையாமல் இருக்க நான் எந்த சயின்ஸும் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றான். இத சயின்ஸ்ல விஞ்ஞானிகள் 20ஆம் நூற்றாண்டுல இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், மலைகளை முளைகளாக நிறுவி இருக்கிறோம். மழை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா டெய்லி பூகம்பம் தான். மழை மாத்திரம் எல்லாம் படைக்கலன்னு சொன்னா பூகம்பம் தான் டெய்லி ஏற்படும். இன்னைக்கு கூட பூகம்பத்துக்கு என்ன காரணம், மலைகள் எல்லாம் வெட்டி கொண்டாந்து ரோடு போட்டுட்டான், பேலன்ஸ் தவறி போச்சு. அல்லாஹ்வுடைய தண்டனை ஒரு பக்கம், இவனுடைய செயல்கள்னால முளைகளா நிறுத்தின மலைகள் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அவனுடைய கணத்தை குறைச்சு பேலன்ஸ குறைச்சு நங்கூரத்தினுடைய வெயிட்ட குறைச்சா போயிட வேண்டியதானே. நங்கூரம் எதுக்கு போற நிப்பாட்டி வைக்கிறதுக்கு, வெயிட்ட குறைச்சா கப்பல் நவன்றும். அந்த மாதிரி சிந்தனை இல்லாம மனுஷன் பண்ண காரணத்தினால இப்ப இதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், என்ன ஏற்பாடு, என்ன அற்புதமான ஏற்பாடு அவன் பண்ணி வச்சிருக்கான். அதை விட அற்புதம் என்ன, இந்த பூமி சுத்துது 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துது மணிக்கு. சுழற்சி தன்னைத்தானே சுத்துறது 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துறது உங்களுக்கு யாருக்கா தெரியுதா? 40ல ஓடினாலே மெதுவா போன்னு சொல்றீங்க வண்டியில, 60ல போனா டூ வீலர் போறான்னு வைங்க, முட்டினார சாவடிச்சாராங்க. 60 தாங்கல நமக்கு, ஸ்பீடு 60ல போனா நமக்கு தாங்க முடியல. ஒரு டிரைவர் 100ல அமுக்குனான்னு வைங்க, என்ன பண்ணுவோம் நம்ம, ஈரக்குலையை பிடிச்சிருவோமா இல்லையா? என்ன தெரியலையே, தண்ணி அடிச்சுனா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை காலி பண்ணிடுவானா, பயப்படுறமா இல்லையா? 100 உனக்கு தாங்க இல்லையே, 1000 வேகத்துல சீரா ஓடிக்கிட்டே இருக்கு. 1000 மைல் வேகத்துல 1000 மைல் வேகத்துல ஓடுறது, அரை மைல் வேகத்தையாச்சு நீ உணர்றியா? ஓடுற உனக்கு தெரியுதாண்ட? இப்ப ஓடிக்கிட்டு நான் பேசுறதுக்கு பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப 500 கிலோமீட்டர் போயிட்டோம், தள்ளி வந்துட்டோம் எல்லாருமே. அரை மணி நேரம் ஆச்சு, 500 கிலோமீட்டர் போச்சு. யாருக்கா தெரிஞ்சுச்சா? தெரியல. அப்ப ஒரு மணி நேரத்துல 1000 கிலோமீட்டர் சுத்தி வர்றோம், எவனுக்கும் தெரியல, யாராலையும் உணரவே முடியல. அப்ப அந்த சுழலும் வைத்து உணர வச்சிருந்தான்னு வைங்க, மண்டலாயிருவோமே. நம்மள அந்த வேகத்தை உணர வச்சாண்டு வைங்க, ஒரு கிளிய பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி கைத்த போட்டு கட்டி இப்படி ஒரு 100 சுத்து சுத்துங்களேன், எடுத்து விட்டா கிளிக்கு லூசு பிடிச்சிடும், பைத்தியமாயிரும். ஆமா, 100 சுத்து இப்படி சுத்துனீங்கன்னா அது என்ன ஏது தடுமாறி ஒண்ணும் தெரியாது. அந்த சுழற்சி தெரிய தெரிய என்ன செஞ்சிரு, மெண்டலா போயிரும், கிளி பைத்தியம் முடிச்சு போயிடும். அது அதனுடைய சீரான நடவடிக்கை அதுக்கு இருக்காது, பாதிக்கப்பட்டு போயிடும். அப்ப நம்மள இந்த சுத்து சுத்துறான் அல்ல, இத்தனை வருஷமா போட்டு சுத்திட்டு இருக்கான். நீ பிறந்து 25 வருஷம் ஆச்சுன்னா 25 வருஷமா போட்டு சுத்துறான, உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா, ஏதாச்சும் ஆணுச்சா, என்னமாவது பாதிப்பாச்சு ஏற்பட்டுச்சா? ஏற்படல. அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், என்ன ஏற்பாடு, அந்த சுழற்சியை கரெக்டான வேகத்துல கொடுத்து நமக்கு விளங்காம ஆக்கி வச்சிருக்கிறான, அது எவ்வளவு பெரிய அற்புதம். இப்படி எல்லாம் நம்ம பூமிகளை சிந்திச்சோன்னு சொன்னா கண்டிப்பா இதெல்லாம் இயற்கை கிடையாதுங்க. எவனோ ஒருத்தன் இருந்து அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம சந்தேகத்துக்கு இடம் இல்லாம கடவுளை நம்ம நம்புவோம். அதே மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், வேகம், இந்த பூமிக்குள்ள அல்லாஹ் செஞ்சிருக்கிற இன்னும் பல ஏற்பாடுகளை பாருங்க. நீங்க சாப்பிடுற உணவு இருக்க, உணவு சோத்து பிறக்கையை போட்டு ருசியா இருக்குன்னு சொல்றீங்க, அந்த உணவு என்ன மாதிரி வந்துச்சுன்னு சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் அப்படி சிந்திக்க சொல்றான். அபராய்த்தும் மா தஸ்ரவூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை பற்றி சிந்தித்து பார்த்ததுண்டா? அன்தும் தஸ்ரவூனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விவசாயம் பண்ணுகிறீர்களா நாம் பண்ணுகிறோமா? நல்லா கேட்கிறோம். நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், ஏண்டா நீ பண்றியா நான் பண்றேனா? என்ன விவசாயம் பண்றீங்க? ஒரே ஒரு நெல்லை கொண்டே போடுறீங்க, மண்ணுக்குள்ள புதைக்கிறீங்க. மண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி? எதை போட்டாலும் அடிச்சு சாப்பிட்டுரும், தின்றும். இரும்ப போட்டு பாருங்களேன், இந்த வாட்சியை கொண்டு புதைச்சு வச்சு 3 மாசம் கழிச்சு எடுத்தா என்னவா இருக்குது? இருக்காது. இத்து திருப்பிடிச்சு ஒண்ணுமலா வைக்கிறோம். இரும்பத்துக்கு போட்டாலும் திங்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு? மண்ணுக்கு உண்டு. அந்த மண்ணுக்குள்ள ஒரு நெல்லை கொண்டு புதைக்கிற, திங்க முடியல. மண்ணு என்ன செய்யுது, நெல்லை என்ன செய்யுது? மண்ணை எடுத்து போராடுது. போராடி வெற்றி கண்டு அதை கிழிச்சுக்கிட்டு வந்து அதை பொழந்துக்கிட்டு மேல அப்படி தலைவி தூக்குது. ஒன்னும் செய்ய முடியல. எது அழிக்க சக்தி பெற்றிருக்கிறதோ அதுல இருந்து தேவையான சத்துக்களை உறிஞ்சிக்கிறது. உறிஞ்சிக்கிட்டு நீ அழிக்க பாக்குறியா, உன்னையே உணவா சாப்பிட்டு நான் எப்படி வளர்றேன் பாரு அப்படின்னு சொல்லி புதைச்ச நெல்லு ஒண்ணுக்கு 700 பெருகி வருது. இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இந்த நெல்லுலாம் என்ன? இந்த 70 நெல்லு 7000 நெல்லு எதுக்குள்ள இருந்துச்சு? அந்த ஒரு நெல்லுக்குள்ள இருந்துச்சு. அந்த ஒரு நெல்லத்துக்கு போட்ட உடனே அந்த பூமியில் இருக்கக்கூடிய களிமண்ணை எல்லாம் தன்னுடைய இனமாக மாற்றி உனக்கு நெல்லா தருது. 2 தடவை விவசாயம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மண்ணில சேர் இருக்காது, சேரப்பா எடுத்துருது. சேர்தான் திங்கிறோம். நம்ம நெல்லுன்னு திங்கிறோமே, அரிசியை திங்கல. உண்மையில நம்ம திங்கிறது என்ன திங்கிறோம் கேட்டா மண்ணை தான் திங்கிறோம். மண்ணை நெல்லை கொண்டு போடுறோம்,
விளைஞ்சு உற்பத்தியாகி வருது. உற்பத்தியான பிறகு மண்ணுடைய தரத்தை சோதனைக்கு அனுப்புனீங்கன்னா அதுல உள்ள இன்னதை காணாங்கிறாங்க. தலைச்சத்தை இல்ல, சாம்பல் சத்தை காணாங்கிறான், அடிதாங்கிறான், திரும்பி ஆடுறாங்கிறான். அப்ப இந்த தலையையும் சாம்பலையும் தான் நம்ம தின்றுக்கிறோம், எடுத்துருச்சு இந்த நெல்லு. அப்ப இந்த ஒரு செட்டிங் பண்ணது யாரு? செஞ்சு பார்த்திருக்கிறோமா? இந்த ஒரு மெல்லி